ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு விஷயம் யோசிச்சேங்க. குழந்தைங்கள பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம் நம்ம என்ன சொல்ல போகிறோம், நம்ம இந்த குழந்தைங்கள பற்றி நம்ம ஏன் சொல்லணும் அப்படின்னு யோசிச்சேங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் சரி, மற்றவங்களும் சரி, அவங்க சொல்கிறது தான் குழந்தைங்க கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. குழந்தைங்க பேசவே விட மாட்டோம், நம்மளே தான் பேசிகிட்டு இருப்போம். நம்ம சொல்கிறது தான் குழந்தைங்க கேட்டுகிட்டே இருக்கணும்னு நினைப்போங்க. நீங்கள் சொல்லலாம், அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என் குழந்தைங்க வந்து நிறைய பேசிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸும் என்கிட்ட அதுதாங்க சொல்லிட்டு இருப்பாங்க, என் குழந்தை தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க உங்ககிட்ட பேசுகிறது இல்லைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கோவமாகவும் அரகண்ட்டாகவும் ஒரு மாதிரி ஒரு இரிட்டேஷனாகவும் தான் அவங்க பேசி விளையாடுவாங்க தவிர்த்து அவங்க ப்ளசண்ட்டாக ஹாப்பியாக விளையாடுவாங்க. பார்த்தீங்களா, அப்படிலாம் அவங்க பேசுறது கிடையாது. அவங்களுக்குள்ளே உள்ள சப்ரெஸ் பண்ண சில விஷயத்தினால அவங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல தெரியல. அவங்க கோவத்தை வெளிக்காட்ட முடியாதனால, அவங்களோட சப்ரெஷனை வெளிக்காட்ட முடியாதனால அவங்க கோவமாக பேசுகிறது, அரகண்ட்டாக பிஹேவ் பண்ணுறது, அடிக்கிறது, திட்டுறது, ஓடுறது அப்படின்றத அவங்களோட இரிட்டேஷனை தான் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. உங்களுக்கு தான் வந்து குழந்தைங்க தோண பேசுகிற மாதிரி இருக்குது. உண்மையிலேயே குழந்தைங்க மனசில் என்ன இருக்குன்ற விஷயத்த வந்து நம்ம பெரும்பாலும் யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. ஸோ என்கிட்ட நிறைய குழந்தைங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த சேனலில் நம்ம குழந்தைங்களோட மனசில் என்ன இருக்குன்ற விஷயத்த நான் உங்களுக்கு இந்த சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ இதை வச்சு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்ன சரி பண்ணிக்கணுன்றதை பண்ணிட்டீங்கன்னா, உண்மையான உங்கள் குழந்தைங்களோட மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா, உங்கள் குழந்தைங்களோட ஃப்யூச்சரும் சரி, நம்மளை சார்ந்தவங்க எல்லாரோட ஃப்யூச்சரும் சரி, நம்மளோட சமுதாயமும் சரி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இதை வந்து வெறும் பேரண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லைங்க. பேரண்ட்ஸுன்னு இல்லை, ஒரு குழந்தை வளருதுன்னா அதுக்கு இந்த சமூகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சோஷியலில் பசங்க நிறைய மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எல்லாருமே இன்றைக்கி ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேங்க. என்ன விஷயம்னா, உங்கள் குழந்தைங்க சாரி சொல்கிறாங்களா? சொல்லு. சாரி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டாங்கல்ல? நீங்கள் சொல்லுவீங்க, என் குழந்தை சாரி கேட்டால் சாரி சொல்லவே மாட்டேங்க, எவ்வளோ அடித்து பார்த்துட்டேங்க, எவ்வளோ திருத்தி பார்த்துட்டேங்க, அவனுக்கு அந்த நல்ல பழக்கமே வர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு விஷயங்க, ஒரு குழந்தை வந்து என்கிட்ட ஒரு இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக டீச்சர்ஸ் வந்து சொல்லுவாங்க என்கிட்ட, இந்த குழந்தைக்கு வந்து நாங்கள் சாரி அப்படி சொல்கிற ஹேபிட் சொன்னால் அந்த குழந்தை சாரி சொல்லவே மாட்டேங்குது, நாங்களும் வந்து எவ்வளவோ அட்வைஸ் பண்ணிட்டோம், எப்படியும் சொல்லிட்டோம், ஆனால் வந்து அவங்க சாரி சொல்ல மாட்டான்னு சொல்லிட்டு அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து என்னோடய ரூம் கூட்டிகிட்டு வந்தாங்க. இதை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சாரி சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த டீச்சர்ஸ் அமைச்சிட்டு அந்த குழந்தைகிட்ட உட்காந்து பேசினாங்க. அந்த குழந்தைகிட்ட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோடனே அந்த குழந்தை சாரி சொல்லாததுக்கு ஒரு ரீசன் சொல்லிச்சு. என்ன ரீசன்னா, ஆக்சுவலாக அவங்க அப்பாவும் அம்மாவும் வந்து சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ அந்த குழந்தை என்ன பண்ணிச்சு, அவங்க அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டே போயிட்டு, நீங்கள் வந்து அம்மா கிட்ட சாரி சொல்லுங்கள், அம்மா நீங்கள் அப்பா கிட்ட சாரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸு அவங்களோட டென்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை இக்னோர் பண்ணிவிட்டு குழந்தைய வந்து திட்டி அமிச்சிட்ருக்காங்க. நீ போ அப்படின்னு சொல்லி, அதான் யூஸ்வலாக வீட்டில் நடக்கிறது தானே, திட்டி அமிச்சிட்டாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன மனசில் பதிவாயிடுச்சுன்னா, சாரிலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, சொல்லணும் அவசியம் இல்லை, அது யாரும் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்றதுனால நான் ஏன் சாரி சொல்லணும். ஸோ அந்த குழந்தை தவறு பண்ணாலும் ஸ்கூலில் அந்த குழந்தை வந்து சாரி சொல்லாது. சாரி சொல்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், அது ஒரு குட் ஹேபிட்டாக அது வந்து எடுத்துக்கிறதே இல்லை. ஸோ என் பேரண்ட்ஸே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நான் ஏன் சாரி சொல்லணும், ஸோ அதனால் நான் சாரி சொல்லலை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த குழந்தையை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சில விஷயம் சொன்னாங்க. நிறைய விஷயம் அந்த குழந்தைகிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். ஆனால் அந்த குழந்தைகிட்ட முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னேன். நீ ஸ்கூலுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் வந்து சாரி சொல்லியிருப்பாங்க, ஒருத்தர் நீ வந்து தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்லை நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கும் போதோ அப்பா அம்மா கிட்டேயும் அம்மா அப்பா கிட்டேயும் வந்து சாரி சொல்லியிருப்பாங்க, அது உனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ நீ அதனால் வந்து சாரி சொல்கிறது சொல்லாமல் இருக்கிறது வந்து குட் கிடையாது. ஸோ யூ வாண்ட் டு சே சாரி சொல்லாமல் நம்ம இன்னொரு வாட்டி அந்த தப்பை சரி பண்ணிப்போம் நம்ம அப்படின்னு சொன்னோடனே, ஸோ அப்புறமா அந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் நிறைய விஷயம் பேசினோடனே அந்த குழந்தைக்கு வந்து புரிய ஆரம்பிச்சோடனே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை சாரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. இந்த விஷயம் உங்களுக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, பெரும்பாலும் வந்து குழந்தைங்க நம்மளை ரொம்ப பேரண்ட்ஸை வந்து ரொம்ப அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பேரண்ட்ஸும் நம்மளை சுற்றி நம்ம வீட்டில் யாராக இருக்காங்களோ எல்லாரையும் வந்து குழந்தைங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணுவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதை பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு வேறு ஒரு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேறு ஒரு அவசரமாக ஒரு வேலை பார்த்துட்ருப்போம். ஸோ நம்ம வந்து அதை கவனிக்கவே மாட்டோம். ஸோ இனிமேட் கொஞ்சம் அவேராக உங்கள் குழந்தைங்க முன்னாடி இதை மாதிரி நீங்கள் ஏதாவது பேசுனீங்களும் செஞ்சாலும் நீங்களும் சாரி சொல்லுங்கள், தேங்க்ஸ் சொல்லுங்கள். குட் ஹேபிட்ஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். நம்ம கிட்டேருந்து தான் குட் ஹேபிட்ஸ் மற்றவங்களுக்கு வரும். அப்போ தான் உங்கள் குழந்தைங்களும் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க நல்ல பழக்க வழக்கத்தோடு இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் அஸ். நம்ம கிட்டேருந்து தாங்க அதை ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இதை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து அழகாக குட் ஹேபிட்ஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு அந்த குட் ஹேபிட்ஸ் வந்துடும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸை இன்னும் நிறைய பார்க்கலாம். தேங்க்யூ.